அண்மை செய்தி. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிரபல ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். அதில் தமிழ்நாடு அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளே மழை வெள்ள பாதிப்புகள் குறைய காரணம் என்றும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பேட்டி குறித்த முழு விவரம் என்ன? 2015ஆம் ஆண்டு செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கத்திலிருந்து நீர் திருந்த உடவுல ஏற்பட்ட குளறுபடியே அந்த பெருவெள்ளத்துக்கு காரணம். ஆனால் இந்த புயல் காலகட்டத்துல, மிக்ஜாம் புயல் காலகட்டத்துல தமிழக அரசினுடைய எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுப்பதன் அடிப்படையில தான் பாதிப்புகள் என்பது குறைவாக இருக்கிறது. அதன் அடிப்படையில மத்திய குழுவும் பாராட்டு தெரிவித்திருக்கிறது என்பதை இந்த பேட்டியின் மூலமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். 36 மணி நேரத்துல 530 மில்லிமீட்டர் மழை பெய்த காரணத்தினால் பாதிப்பு ஏற்பட்டது. ஆனால் 2015ஆம் ஆண்டு பேரிடர் என்பது மழை வெள்ளத்தால் ஏற்பட்டது காரணம் என்பது என்னவென்றால் செம்பரம்பாக்கத்திலிருந்து நீர் திறந்து விட்டதன் காரணமாகத்தான் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுமா என்பது குறித்தான கேள்விக்கு தமிழக முதலமைச்சர் பல்வேறு தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்ல 350 ஆக்கிரமிப்புகள் கண்டறியப்பட்டிருந்தது. 475 ஹெக்டேர் பரப்பிலான ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டிருக்கிறது. நீர்வள ஆதாரங்களில் சொந்தமான ஏரிகள், குளங்கள், ஆறுகள் உள்ளிட்ட பகுதிகளில் 19,876 ஆக்கிரமிப்புகள் கண்டறியப்பட்டு 220 ஹெக்டேர் பரப்பிலான தமிழக முதலமைச்சர் இதன் மூலமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் புயல் வரும்போது அரசு தீவிரமாக செயல்படுகிறது. அதற்கு பின்னால் ஒரு சுணக்கம் ஏற்பட்டுவிட்டது. ஆண்டு முழுவதும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு செயல்படுத்த முடியாதா என்பதை கேள்வியாக முன்வைத்திருந்தார்கள். தற்போது பணிகள் பல்வேறு கட்ட பணிகளாக நடைபெற்று வருகிறது. தொலைநோக்கு திட்டத்தின் அடிப்படையில திட்டங்கள் நாங்கள் வகுத்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். திருப்புகழ் கமிட்டி அறிக்கையின் மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அந்த கேள்விக்கு தமிழக முதலமைச்சர் அளிக்கக்கூடிய விளக்கம், திருப்புகழ் கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திருப்புகழ் கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில் தான் அரசால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், அத்திட்டங்களுடைய தற்போது நிலை ஆகியவற்றை தொகுத்து விரைவில் அரசு பொது வழியில் வெளியிடும். இந்த அரசு ஒரு நேர்மையாக, ஒரு வெளிப்படையான ஒளிவு மரவின்றி பல்வேறு விதமான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுத்து வருகிறது. சென்னை அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் எடுக்கப்பட்ட வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள், அதற்கு எவ்வளவு செலவு செய்யப்பட்டது, அனைத்து விவரங்களையும் வெகு விரைவில் பொதுமக்களுடைய தகவலுக்காக நாங்கள் வெளியிடுவோம் என்பதையும் சுட்டிக்காட்டி மத்திய குழு தமிழக அரசுக்கு பாராட்டு தெரிவித்திருக்க காரணம் தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள். ஆனால் 2015ஆம் ஆண்டு ஒப்பிடும் போது அது செயற்கை வெள்ளம், இது இயற்கையாக ஏற்பட்டது. அதையும் தடுக்க தமிழக அரசு பல்வேறு விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தமிழக அரசுடைய பல்வேறு பணியாளர்கள் களத்தில் இறங்கி இந்த பணிகளை மேற்கொண்டார்கள். ஆனால் எதிர்கட்சியின் சார்பாக யாரும் களத்துக்கு வரவில்லை என்பதையும் இந்த பேட்டியின் மூலமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.